வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஷர்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷர்ட்டில் நான் என்னென்ன கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஷர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு, இது ஒரு சைடு வந்து காஜா பட்டி பட்டன் பட்டி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வந்து கேன்வாஷ் வச்சு ஒட்டிட்டு அயன் பண்ணிக்க போகிறோம். இந்த சைடு வந்து காஜா பட்டி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த மாதிரி உள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கெட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் யோக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். யோக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், இதான் யோக் பீஸ். இதில் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது பேக் சைட், ஷர்ட்டோட பேக் சைட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து காலரோட பாட்டமு, இது காலரோட டாப். இது ரெண்டுத்தையும் வச்சு கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பீஸ் வேணும்னா இது ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் இது ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் இதே சேம் சைஸில் இன்னும் 2 கிளாத் வேணும். இதுதான் நமக்கு ஷர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். நான் உங்களுக்கு இந்த கேன்வாஷ் வந்து நான் ரோலாக வாங்கியிருந்தேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த காலருக்கும் வந்து ரெடிமேடாக அந்த காலர் கேன்வாஷ் வந்து விற்கிது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கேன்வாஷை வந்து கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்க போகிறோம். கேன்வாஷ் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனியாக இருக்கும், அந்த பிளேஸ் வந்து கிளாத் மேலே வரணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அந்த பிளேஸ் வந்து அயன் பாக்ஸ் மேலே வரணும். அந்த மாதிரி செட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலர் கேன்வாஷை வச்சு அயன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஷர்ட்டோட ரைட் சைட் பீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பீஸு, அதில் வந்து கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட்டையும் அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். பேக்கெட் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி கரெக்டாக அயன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு குட்டி ஃபோல்டு, அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு பெரிய ஃபோல்ட் பண்ணிட்டு சுற்றி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேக்கெட் ஷேப்க்கு. இப்போ இந்த அயன் பண்ணதை வச்சு அப்படியே தைச்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். அதுக்காக தான் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி அயன் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, டைரக்டாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட கேன்வாஷ் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டை வந்து தச்சுக்கிறோம். இது வந்து வெளியிலேருந்து உள்ள வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும். இது வந்து நம்மளோட ரைட் சைட் பீஸு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு கேன்வாஷ் ஒட்டணும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த கேன்வாஷ் உள்ள போற மாதிரி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா அந்த கேன்வாஷ் உட்காரணும், அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம மொத்தம் 4 ஸ்டிச்சஸ் போடுறோம். 2 சைடு எட்ஜ்லயும் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ரைட்லயும் லெஃப்ட்லயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். மொத்தமா இந்த இடத்துல வந்து 4 ஸ்டிச்சஸ் வரும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுல வந்து நம்ம நடுவுல காஜா பண்ணும்போது ரொம்பவே அழகா வரும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுல வந்து எப்படின்னா இப்போ இது வந்து உள்ள இருந்து வெளியில எடுத்தோம், இப்போ வந்து வெளியில இருந்து உள்ள ஸ்டிச் பண்றோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து காஜாக்கு, இன்னொன்று பட்டன் பட்டிக்கு. நெக்ஸ்ட் இப்போ பேக்கெட் ஸ்டிச் பண்ணிக்க போறோம். நம்ம அயன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பெரிய ஃபோல்டு அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட அளவு ஷர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேக்கெட் எங்க வருது அப்படி சொல்லிட்டு இவ்வளோ ரைட்ல இருந்து இவ்வளோ தூரத்துல, லெஃப்ட்ல இருந்து இவ்வளோ தூரத்துல, மேல இருந்து இவ்வளோ தூரத்துல அந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து அந்த பாக்கெட்டே டிரா கூட பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து யோக் அட்டாச் பண்ண போறோம். நான் எனக்கு வந்து வெளி பாக்கெட் மட்டும் தான் வச்சிருக்கேன். யோக் வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு யோக் பீஸ், சென்டர்ல வந்து பேக் சைட் பீஸ், இன்னொரு அதுக்கு மேல வந்து இன்னொரு யோக் பீஸ், மூணுத்தையும் வந்து கரெக்டா செட் பண்ணிக்கிறோம். 3 பீஸ்க்குமே நான் வந்து சென்டர் மார்க் பண்ணி ஒரு குட்டி அட்டாக் மாதிரி போட்டிருக்கேன். கரெக்டா 3 அட்டாக்கும் ஒன்னா உட்கார்ற மாதிரி செட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த யோக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷர்ட் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான், சூப்பரா பண்ணிடலாம். நீங்க உள் பாக்கெட் தைக்க போறீங்கன்னா வெளி பாக்கெட்டோட உள் பாக்கெட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, யோக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். படிமானத்துக்காக ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். யோக் வந்து இந்த மாதிரி வச்சு அடிச்சோம் இல்லைங்களா, அது கரெக்டா வரதுக்காக. இப்ப வந்து இந்த படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து யோக்கோட மேல் பீசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணிக்கும். நம்ம ஷோல்டர் பீஸ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸோட இதை வந்து சேர்த்து அட்டாச் பண்ண போறோம். ஷோல்டரை அந்த யோக் பீஸ்ல ஒரு பீஸ் மட்டும் வந்து இந்த ஃப்ரண்டோட அட்டாச் பண்ணுங்க. இன்னொரு பீஸ் யோக் பீஸை வந்து இது மேல வச்சு அட்டாச் பண்ண போறோம். பாத்தீங்களா, இந்த மாதிரி யோக் பீஸ இந்த மாதிரி உள்ள போட்டு அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நெக்ல வந்து ஹோல் மாதிரி இருக்கும். அதுல வந்து கிளாத்தை வெளியில எடுத்தீங்கன்னா ஃபுல்லா வெளியில வந்துடும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துலயும் ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி பாக்கெட் ஸ்டிச் பண்ணும்போது உள் பாக்கெட் ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள் பாக்கெட் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறமா வெளி பாக்கெட் ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ அந்த நெக் ஹோல்ல உள்ள இந்த கிளாத் எல்லாத்தையும் வெளியில எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கம்ப்ளீட்டா ஒரு ஷர்ட் வந்து ரெடியான மாதிரி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போறோம். ஸ்லீவ்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உள் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச் உள்ள வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் ரெடி பண்ணிடுங்க. நம்ம நார்மலா இப்ப பிளவுஸ்க்குலாம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு சென்டர் எதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம யோக் ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து சென்டர் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா ஸ்லீவ் எங்க வருமோ அதை வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது வெளியில இருக்க கிளாத்தை கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்லீவ் மேல மடிச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த மடிச்ச 1/2 பீஸ திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கா கிடைக்கும். இப்போ நிறைய ஷர்ட் வந்து ஓவர்லாக் எல்லாம் போட்டு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம ஓவர்லாக்கே இல்லாம ஃபுல்லா வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்க சைட்லயும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க கிளாத் நிறைய இருக்கு அப்படின்னா நார்மலா நம்ம தைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தச்சுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ தச்ச ஆஃப இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் வேலை வந்து காலர் ஜாயின் பண்றது. காலர் ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி பா ஷேப்ல காலரை வந்து சுத்தி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சுத்தி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த காலர்ல வந்து குட்டியா ஹார்ஸ் மாதிரி வரும், அந்த இடம் வந்து கேப்பா வரணும். மற்ற இடம் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. 3 இடத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி அங்கங்க குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா டர்ன் ஆகும். அதே மாதிரி டர்ன் பண்ற இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஷார்ப்பான எட்ஜ் பென்னு இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இதுக்குள்ள இருக்க கிளாத் எல்லாம் கடைசியா அந்த காலரோட எண் வரைக்கும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு எல்லா இடத்தையும் எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க.
அதோட எட்ஜ் வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து அது ஃபுல்லா படிஞ்சு சூப்பரா வரும். அதே மாதிரி இந்த தையல் போடும்போது கீழே இருக்க பீஸ நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போடுங்க. இல்ல அப்படின்னா பீஸ் வந்து தூக்குன மாதிரி வரும். நல்லா இழுத்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ காலரோட பாட்டம் ரெடி பண்ண போறோம். ஒரு சைஸ் வந்து பெருசாவும் ஒரு சைட் சின்னதாவும் இருக்கும். இப்ப அந்த பெரிய சைடா இருக்கு பாத்தீங்களா, அந்த சைட்ல வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அந்த காலர் மேலேயே அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சிட்டோம். அதுக்கு மேல காலரோட டாப் வைக்கிறோம். அதுக்கப்புறமா காலரோட பாட்டம் வைக்கிறோம். மூணுத்தையும் மேல மேல வச்சு செட் பண்ணிட்டு இந்த மாதிரி பா மாதிரி தச்சுக்கிறோம். அதுல பாட்டம்ல இப்படி ஹார்ச் மாதிரி ஒரு வளைஞ்ச மாதிரி வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மறுபடியும் அந்த பாலே இப்படி முடிக்கிற மாதிரி முடிச்சிடணும். இப்பா ஷேப்ல கிடைக்கும். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 2 காலருக்கும் நடுவுல உங்களுக்கு கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா டைட்டா வந்துடணும். மேல் காலரும் கீழ் காலரும் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்ப அடிச்சு முடிச்சாச்சு. இங்க வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி கிளாத் விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஷர்ட்டோட அட்டாச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து அந்த காலரை வந்து எங்கெந்து அட்டாச் பண்ண போறோம்னா, நம்ம ஐப்பட்டி கொக்கி பட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே அட்டாச் பண்ண போறோம். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு காலரோட இன்னொரு டாப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அது மேல வச்சு நம்ம படிமான தையல் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிட்டு பாட்டம் அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷர்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து காலரை விட நம்ம கிட்ட இருக்க ஷர்ட்டோட பீஸ் சைஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வரும்போது ஐப்பட்டி கொக்கி பட்டியில, அதாவது பட்டன் பட்டி காஜா பட்டியில நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க அந்த ஷோல்டர் ஜாயின் பண்றீங்க பாத்தீங்களா, இன்னொரு 1/2 இன்ச் மேல தூக்கி அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலரை விட ஷர்ட் பீஸ் அதிகமா இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட சேனல் ஆல்ரெடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம சல்வார் கமீஸ் மாதிரி ஸ்டிச் பண்றது, பாவாடை சட்டை, நிறைய குட்டி குட்டியா பவுச்சஸ் எல்லாம் ரெடி பண்றது, இந்த மாதிரி நிறைய டைலரிங் டிப்ஸும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா பட்டனும் காஜாவும் எடுத்தா ஷர்ட் ரெடி. அவ்வளவுதாங்க.